எங்கயா முடி? ஐயோ என் முடி. என் வாழ்க்கையில இருந்து நீங்க மறைஞ்சிட்டாலும் உங்க நிழலே தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க படத்தை வரைஞ்சிட்டு இருக்கும் போதே என் உயிர் போயிடணும், அதான் என் ஆசை. யாரது? திருட ராஜு, திருட! சத்தம் போடாத. எஸ், ஒரு திருடனை துரத்திட்டு வந்தோம். இந்த பக்கம் தான் வந்தான். வீட்டுக்குள்ள பூந்திருப்பானு ஒரு சந்தேகம். நான் இங்கதான் இருக்கேன், யாரும் வரல. சாரி ஃபார் த ட்ரபிள். இட்ஸ் ஓகே. அண்ணி, அண்ணி, சங்கர் நீங்களா? அன்னிக்கு என்னாச்சு? போலீஸ் என்ன துரத்திட்டு வந்தது, நான் இங்க வந்து உடைஞ்சுக்கிட்டேன். என்னை பார்த்ததும் இந்த பொண்ணு மயங்கி விழுந்துருச்சு. என்னை பார்த்த உடனே இந்த பொண்ணு ஏன் மயங்கி விழணும்? என்ன மாதிரியே இருக்கிற இவன் யார்? அவன் இவன் பேசுறதுக்கு நீ யாரு? அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? எப்படிப்பட்டவர்னு தெரியுமா? ஏன் இங்க வந்த? ராஜு, போலீஸ் போன் பண்ண. வேண்டாம், நீ அண்ணன் மாதிரி இருக்கிற இவரை பார்த்ததும் இவரை நான் அண்ணனாவே நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். சங்கர், உங்க அன்பை பேரை நான் ஏன் முயற்சி செஞ்சேன்னு இப்போ ராஜு, என்ன பேசுற நீ? ஒரு திருடனை உங்க அண்ணனுக்கு சமமா வச்சு பேச உனக்கு வெக்கமா இல்ல? தெருவுல ஓடுறதும் தண்ணிதான், கங்கையில ஓடுறதும் தண்ணிதான். அதுக்காக ரெண்டு ஒண்ணாயிடுமா? இவனை முதல்ல வெளி. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ராஜு கிட்ட சொல்லி உடனே இந்த ஊரை விட்டு போயிடணும், அதான் சரி.
இந்த குழப்பத்தை வளர விடக்கூடாது. ராஜு எங்கம்மா? நீங்க யாரு? என் பேர் சுமதி. நான் ராஜுவோட அண்ணி. அடடே, வாங்க. உன் பேர் என்னம்மா? பேரு தேவி. இந்த கேரேஜுக்கு முதலாளி நீ. ராஜுவுக்கு ராஜுவுக்கு ஏய், நம்ம ராஜுவோட அண்ணி வந்திருக்காரு. வாங்கடா. வணக்கம். வணக்கம். நாங்களும் உங்களை அண்ணின்னு கூப்பிடலாமா? தாராளமா நீங்க எல்லாரும் நான் அண்ணினே கூப்பிடலாம். ஏதோ ராஜு வந்த பிறகு எங்க வீடுகள்ல 3 வேளையும் சோறு வேவுதுமா. அவர் மட்டும் வரலனா இந்நேரம் இந்த கேரேஜ் இழுத்து மூடி இருப்பாங்க. ஆமாமா. நிஜமா? ஏன் சந்தேகமா கேக்குறீங்க? உங்க ராஜு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நிஜமா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேரேஜுக்கும் எனக்கும் அவங்களுக்கும் அதிர்ஷ்டம் வந்தது. ராஜு சிரிச்ச முகத்தோட அன்பா பழகிறதும் கடுமையா உழைக்கிறதும் நாணயமா நடந்துக்கிறதும் தான் இந்த கேரேஜுக்கு நல்ல பேர் கிடைச்சதுக்கு காரணம். அண்ணி, அவங்க சொல்றத நம்பாதீங்க. என் மேல உள்ள பிரியத்தால அப்படி சொல்றாங்க. வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச 2 அதிர்ஷ்டம். ஒண்ணு உங்க ஆசீர்வாதம், இன்னொன்னு அவங்க அன்பு. அதனாலதான் எப்படியோ இருந்த நான் இப்படி மாறி இருக்கேன். ராஜு இவ்வளவு தெரிஞ்சிருக்கான், சந்தோஷமா இருக்கான். என் நிம்மதிக்காக இவங்களோட ஒத்துமைய அன்பை நான் பிரிக்க கூடாது. ஆமா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? நான் ஒழுங்கா வேலை செய்யறேன்னு பார்க்க தானே. இப்பதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. முகத்துல ஆயிலா இருக்கு, தொடச்சுக்க. அது அப்பப்போ தொடச்சிட்டு இருந்தோம்னா அதுக்கே நேரம் சரியா இருக்கும். வேலைக்கு டைம் இருக்காது. நான் வரேன். அடிக்கடி வாங்கம்மா. உங்க மாதிரி நல்லவங்க கால் பட்டா எங்க பொழப்பு இன்னும் நல்லா இருக்கும். வரேன். இப்படி ஒரு அண்ணனா? அப்படி ஒரு அண்ணன் சாகிறதுக்கு நான் காரணமாயிட்டேன். சரி, விதி யாரை விட்டது? உங்க அண்ணனை காதலிச்ச ஒரே காரணத்துக்காக சுமதி வாழ்நாள் பூரா விதவையா வாழணுமா? கூடாது. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரதுதான் என்னோட ஒரே லட்சியம். அதை எப்படி நிறைவேற்ற போறேன்னு எனக்கு தெரியல. உங்க கதையை கேட்ட எனக்கே சங்கடமா இருக்குப்பா. உனக்கு எப்படி இருக்கும்? ராஜு, எனக்கு ஏதாவது கவலை வந்ததுன்னு வச்சுக்கோ, ஒண்ணு அந்த ஆண்டவன் கிட்ட விட்டுடுவேன், இல்ல இந்த பாட்டில் கிட்ட விட்டுடுவேன். இப்போ 2 பேரும் கவலையும் அந்த பாட்டில் கிட்ட விட்டுடுவோம். வா. இந்தா அடி. அட சும்மா அடிப்பா. ராஜு, இந்த காலத்துல பால் சாப்பிடுறவனுக்கு பல வாட்டி பல வியாதிங்க வரும். இந்த விஷத்தை சாப்பிடுறவனுக்கு ஒரே வாட்டி ஒரே வியாதி தான், அம்பேல். ஆனா இருக்கிறவருக்கும் ஜாலியா இருக்கலாம். அடி. அந்த அண்ணன் கிட்ட குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். வார்த்தையை மீறினேன், அவரை இழந்துட்டேன். இந்த அண்ணன் என்ன குடிக்க சொல்றீங்க. உங்க வார்த்தையை நான் தட்ட விரும்பல. கொடுங்க, குடிக்கிறேன். நீ என்ன என்னன்னு கூப்பிட்ட? அண்ணன் கூப்பிட்ட. உங்களை முதல்ல பார்த்ததும் இறந்து போன என் அண்ணனை திரும்ப பார்த்த மாதிரி இருந்தது. உங்களை அண்ணன் கூப்பிட்டா தப்பு இல்லையே? இல்ல ராஜு, இல்ல. என்னமோ தெரியல, நீ என்ன அண்ணன் கூப்பிடும் போதெல்லாம் எனக்கே தெரியாம எனக்குள்ள என்னமோ ஆகுது. இந்த அன்பு, பாசம், பந்தம், இதுல வார்த்தையை தான் கேள்விப்பட்டிருக்கேன். உன்னை சந்திச்ச பிறகுதான் அனுபவ ரீதியா தெரிஞ்சுக்கிட்டேன். பிளீஸ், கண்டிப்பா குடிச்சுதான் ஆகணுமா? நான் குடிகாரனா இருந்தேன், அது அந்த அண்ணன் விரும்பல. இப்ப நீங்க குடிக்கிறீங்க, அத இந்த தம்பி விரும்பல. நோ, உங்களை குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் யார்? கூட பிறந்த தம்பியா? இல்லையே. கூட பிறந்த அண்ணன் சொல்லியே நான் திருந்தல. கூட பிறக்காத அந்த தம்பி சொல்லியா நீங்க திருந்த போறீங்க? எந்த குறிக்கோளும் இல்லாம மனம் போனபடி போயிட்டு இருந்த எனக்கு நீ ஒரு கடிவாளம் போட்ட. என் மனசுல ஒரு குறிக்கோள், ஒரு ஆசை. காலமும் நேரமும் சேர்ந்து வந்தா அது நிறைவேறும். நான் வரேன்.